சப்போஸ் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த 5 திங்ஸ் தெரிஞ்சிருந்தா that would have been a complete game changer for me. But you don't have to wait. இந்த வீடியோல I will share all the 5 learnings with real examples and no fluff. So let's begin. Majority of the people ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்டாக்கை பார்த்த உடனே will be like, முதல்ல price increase ஆகிறதுக்கு முன்னாடி let me buy this stock. See, here's the truth that changed everything for me. First of all, a stock is not a lottery. It's a part of a real business. இங்க நீங்க gambling பண்ண வரல. You are becoming a silent partner in the business. For example, Reliance எடுத்துக்கோங்க. Reliance ஒரு ஃபேமஸான ஸ்டாக். அதனால இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா இல்ல இந்த கம்பெனி என்னென்ன பிசினஸ்ல இன்வால்வ்டா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ரிலையன்ஸ் வந்து பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல இன்வால்வ்டா இருக்கு, ஆயில் அண்ட் கேஸ்ல இன்வால்வ்டா இருக்கு, டெலிகாம் இண்டஸ்ட்ரி அண்ட் ரீட்டைல். நவ் இந்த பிசினஸஸ் எல்லாம் ரிலையன்ஸ் இன்வால்வ்டா இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைம் ரிலையன்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஃபேமஸான ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், தட் வில் பி யுவர் மைண்ட் செட், ஆர் ஐ ஆம் அ பார்ட் ஆஃப் தீஸ் பிசினஸஸ், which will be your mindset. So this is the first important point which you need to have in your mind. A stock is not a lottery ticket. It's a part of a real business. If you buy a share of Reliance, then you are becoming a part in all these businesses. Stock market la 20 rupees stock expensive இருக்கலாம், 1000 rupees stock cheap இருக்கலாம். Let me explain. அதாவது S Bank இதோடைய ஷேர் பிரைஸ் எவ்வளவு தெரியுமா? 19 rupees. சீப்பா தானே இருக்கு. Let me tell you. இதோடைய P ratio is 25. அப்படின்னா 1 rupee earn பண்றதுக்கு நீங்க 25 rupees பே பண்றீங்க, ஆனா ஸ்டாக் பிரைஸே 19 rupees தான். இதோடைய செக்டார் P ரேஷியோ எவ்வளவு அப்படின்னா 17.60. அப்படின்னா செக்டார்னா இது எந்த செக்டார்ல இருக்கு? பேங்கிங் செக்டார்ல இருக்கு. ஸோ பேங்கிங் செக்டாருடைய ஆவரேஜ் பிஏ 17 தான், ஆனா எஸ் பேங்க் உடைய பி ரேஷியோ 25, which means 1 rupee பே பண்றதுக்கு நீங்க 25 rupees பே பண்றீங்க. ஆனா அதோடைய ஒரிஜினல் ஸ்டாக் பிரைஸ் எவ்வளவு? இப்போ 19 rupees. இப்போ சொல்லுங்க, இது சீப்பா எக்ஸ்பென்சிவான்னு சொல்லிட்டு. You are getting it? Now I will tell one more example. See, இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, just for educational purpose. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் உடைய ஷேர் பிரைஸ் எவ்வளவு தெரியுமா? 1173. எக்ஸ்பென்சிவா தானே இருக்கு. இதோடைய பி ரேஷியோ 13. அப்படின்னா 1 rupee ஏர்ன் பண்றதுக்கு நீங்க 13 rupees பே பண்றீங்க. அதோடைய செக்டார் இதுவும் பேங்கிங் செக்டார்ல தான், அப்ராக்சிமேட் நம்ம அதே 17 வச்சுக்கலாம், அதை விட கம்மியா இருக்கு. பட் இதோடைய ஸ்டாக் பிரைஸ் 1173. பேங்கிங் செக்டாருடைய ஆவரேஜ் பி எவ்வளவு இருக்கு? ஆல்மோஸ்ட் 17. எஸ் பேங்க் அதோடைய பி ரேஷியோ 25, ஹையர் தேன் த செக்டார் பி. ஆக்சிஸ் பேங்க் உடைய பி லோவர் தேன் த செக்டார் பி. ஸோ வாட் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு ஸ்டாக்கு சீப்பா இல்ல எக்ஸ்பென்சிவான்ட்டு பிரைஸ் மட்டும் சொல்லாது. வாட் ரியலி மேட்டர்ஸ் இஸ் தி வேல்யூவேஷன். ஓகே, தெர் இஸ் ஒன் மோர் ரேஷியோ, பிபி ரேஷியோன்னு இருக்கு. பிபி ரேஷியோன்னு என்னது? பிரைஸ் டு புக் ரேஷியோ. அதாவது இப்போ சப்போஸ் பிபி வந்துட்டு பிபி ரேஷியோ வந்து நீங்க ஒரு இடத்துல 7 அப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வந்துட்டு 7 times த கம்பெனிஸ் ஒரிஜினல் வர்த்தை நீங்க பே பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு ஸ்டாக் நீங்க வாங்குறீங்க, அதோடைய பி ரேஷியோ வந்து 7 இருக்குன்னா what does that mean? You are paying 7 times the company's original worth. ஓகே, இதெல்லாம் எங்க பாப்பீங்க? டிக்கர் டேப் ஸ்கிரீனர். நான் லாஸ்ட் வீடியோல இதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். You can watch that video. I will just add that link in the description. You can watch it. So what is the second learning you learned? Price is not equal to value. You got it? Number 3 or lesson number 3. Build your own view. What do I mean by this? அதாவது யாராச்சும் உங்ககிட்ட வந்து ப்ரோ இந்த ஸ்டாக்கை வாங்குங்க, இது கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரன் ஃப்ரம் தட் பிளேஸ். பிகாஸ் நிறைய பேர் மணி லூஸ் பண்ணுவாங்க, நாட் பிகாஸ் தே டிடன்ட் ஸ்டடி, பட் பிகாஸ் தே ஃபாலோட் சம்மன் ஹூ டிட் நாட் ஸ்டடி.
அதனாலதான் ஃபர்ஸ்ட் பில்ட் யுவர் ஓன் வியூ. டிக்கர் டேப் இந்த மாதிரி நிறைய ஸ்கிரீனர்ஸ் இருக்கு. கரெக்டா நான் லாஸ்ட் வீடியோல கவர் பண்ணியிருந்த மாதிரி யூ ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுங்க, அது என்ன பிசினஸ் பண்ணுது, அதோடைய வேல்யூவேஷன் என்ன, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் என்ன, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. கோ த்ரூ இட் அண்ட் யூ ஜஸ்ட் பில்ட் யுவர் ஓன் வியூ. லாங் டேர்ம்ல இந்த பிசினஸ் பெர்ஃபார்ம் பண்ணுமா. ஒன்ஸ் யூ ஹேவ் யுவர் வியூ தென் ப்ரொசீட். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்பர் வே ஆஃப் டூயிங் இட். நாட் ஜஸ்ட் அதை சொல்லுவாங்களே, டிப்ஸ் ஆர் ட்ராப்ஸ் தான். தட் இஸ் த லெசன் நம்பர் 3. இஃப் யூ லிசன் அ டிப், don't act on it until you have a view about it. Okay, this is lesson number 3. Point number 4, ஒரு ஸ்டாக் உங்களை ரிச் ஆகாது, பட் ஆனால் டெஃபினட்டா ஒரு மிஸ்டேக் will cost you much. ஒரு ரியல் எக்ஸாம்பிளோட சொல்றேன். அதாவது எஸ் பேங்க் கேஸே எடுக்கிறேன். பிகாஸ் இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நான் ஒரு மேஜிக்கலான ஒரு ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அண்ட் அந்த ஸ்டாக் எனக்கு செமையான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன் அண்ட் I'll be rich. First of all, this is not the proper way. கரெக்டா? ஏன் எஸ் பேங்க் எடுக்கிறேன் அப்படின்னா, லெட்ஸ் சே 2018ல எஸ் பேங்க் உடைய பிரைஸ் எவ்வளவு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐ வில் அட்டாச். இட் வாஸ் 380 பிளஸ். ஸ்டாக் பிரைஸ் 380 பிளஸ் இருந்தது. யாராச்சும் அந்த டைம்ல அவங்களுடைய சேவிங்ஸ் அதெல்லாம் வச்சு எஸ் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இப்ப 2025ல இதே எஸ் பேங்க் உடைய ஸ்டாக் பிரைஸ் என்னன்னு தெரியுமா? இட்ஸ் பிலோ 20 rupees. ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். So just tell me, this mistake can cost much, right? So அதுதான் நான் சொல்றேன், even good companies can fall. That is why we always say, always diversify your portfolio. So the most important lesson is, good companies கூட can fall. So it's very important you always diversify. That's why diversification is important. You're getting what I'm trying to say? Point number 5, it is not necessary that you need to know everything. If you have a system, that's far more enough. நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்த 4-step framework is a system to analyze a stock. கரெக்டா? அந்த மாதிரி நீங்க ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா that's well and good. Because ஒரு திங் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் பிரதர், ஈவன் ப்ரொஃபஷனல்ஸ் டோன்ட் நோ எந்த ஸ்டாக் நெக்ஸ்ட் வில் பி அ மல்டி பேக்கர். மல்டி பேக்கர்னா எனார்மஸான ப்ராஃபிட் கொடுக்கும்ட்டு ஈவன் ப்ரொஃபஷனல்ஸ் டோன்ட் நோ திஸ். ஸோ யூ ஹேவ் டு ஃபாலோ அ சிஸ்டம் டு இன்வெஸ்ட் இன் stocks. And most importantly, ஒரு ஃபேமஸான ஒரு லைன் இருக்கு, it's risky only if you don't know what you are doing. Correct? So if you are following a system, then you know what you are doing. If you know what you are doing, then it's not risky, right or not? So there is a famous investor, Peter Lynch. இன்வெஸ்டிங் வேர்ல்ட்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது, know what you own and know why you own it. Simple. So only simple things works in stock market. So these are the 5 lessons which I wanted to share it with you all. So இந்த வீடியோ உங்களை ஒரு மிஸ்டேக் பண்றதுல இருந்து கூட அவாய்ட் பண்ணுச்சு அப்படின்னா, I guess the purpose of the video is solved. Correct? So yeah, if you have any question, you can ask in the comments and you can subscribe and let's grow smarter.